ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கென்டா ஆலன் கிட்ட, பேப நீ எங்க கிட்ட தந்துரு, நாங்க உனக்கு பணம் தரோம்னு ஆஃபர் கொடுக்க, இவனும் எனக்கு இந்த ஆஃபர்லாம் தேவையில்லை, பேபோனும் ப்ராப்பர்ட்டி கிடையாது அண்ட் நான் அவனுக்கு எதிரா எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இடையிலாட்டியும் ஜெஃப் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ண நீங்க ஃபீல்டுக்கு வெளியே டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க, பேப் அவனோட பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டு, என்ன அங்கிள் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்க, ஆலன் கென்டா வந்த மேட்டரை சொன்னதும் இவன் கோவத்துல யாரையும் கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு கென்டாவை பார்க்க வரான். இவனும் பேப் இவனை தேடி வருவான்றத தெரிஞ்சுதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பேப் இங்க வந்து காரை விட்டு இறங்கினதும், டேய் உன் பாஸ் கிட்ட போய் சொல்லு, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னைய வாங்க முடியாது, அப்புறம் ஆலனை இதுல இன்வால்வ் பண்ற வேலையை வச்சுக்காடுன்னு வார்ன் பண்ண, இவனும் கூலா இன்னும் 8 நாளைக்கு தாண்டா நீ விளையாட போற, ஒழுங்கா வீட்டுக்கு வா, அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு சொன்னதும் அது அவரோட பிரச்சனை, பட் நான் அவரை சுத்தமா மிஸ் பண்ணல, நான் ஒன்ன மாதிரி அவரு சொல்றதெல்லாம் வாலாட்டி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு கராஜ்ல ஆலன் கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன பண்றேன்னு ஜெஃப் அங்க வரான். எனக்கும் இதெல்லாம் பண்ண தெரியும்டா, ஆரம்பத்துல எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, சரி உன் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் போய் பண்ணு, என் வேலைக்குள்ள வராதுன்னு சொல்றான். அதை கேட்டு ஆலனும் அவ்வளவு ஓப்பனாவா தெரியுதுன்னு கேட்டுட்டு, நான் சீக்கிரமா இன்வெஸ்டர்ஸ கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சப்போஸ் பேப் அவன் வீட்டுக்கே திரும்ப போயிட்டாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றப்ப, எல்லாருக்கும் அவங்களோட வீடு சேஃப் சோனா இருக்காது அண்ட் உன்னால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும், உனக்கு அந்த திறமை இருக்கு, அதனாலதான் ரேசர்ஸ் இன்னமும் உன் கூட இருக்காங்கன்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண, ஓய் குட்டி பையா உனக்கு ஆறுதல்லாம் சொல்ல தெரியுமான்னு கேட்க, உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நான் ஒன்னும் குட்டி பையன் கிடையாது, எனக்கு ஜெஃப்னு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு போறப்ப, ஆலன் அவன் கையை பிடிச்சிட்டு, ஆரம்பத்துல இங்க வரவங்க எல்லாரும் ஊருன்னு தான் இருப்பாங்க, பட் போக போக ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு, வாடா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். கட் பண்ணா இங்க பேபும் வேயும் கிளப்ல இருக்காங்க. வே என் ஷோரூம்ல இருக்கிற மொத்த காரையும் விட்டுடலாம், அந்த பணத்தை வச்சு நான் நம்ம டீமுக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு பேப் சொல்ல, டேய் பொறுமையா இருற, உன்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது, ஆனா ஆலன் கிட்ட இன்னமும் அமௌண்ட் இருக்குன்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும், பட் எல்லாத்தையும் அவன் தலையில கட்டுறது சரியில்லைன்றான். அதை கேட்டு வேயும், நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு சில ஹை கிளாஸ் பீப்புளே தெரியும், நான் அவங்க கிட்ட பேசி ஆலனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ எப்படிடா வீட்டுக்கு போவ, நான் உன்னை டிராப் பண்ணவா இல்லனா என் ரூமுக்கு வரியான்னு கேட்க, தேவையில்லடா நான் சார்லி என் கூட வந்து ஸ்டே பண்ண சொல்லிருக்கேன்றான். கட் பண்ண வேப் வீட்டுக்கு வர நேரத்துல சார்லி வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போகாம இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் எப்படி உள்ள போறது, நீ என்ன வர சொல்ற, பட் பாஸ்வேர்டு அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லவும், எனக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானேன்னு கேட்க, நீ எந்த மூட்ல இருப்பன்னு எனக்கு தெரியாது, நான் தப்பான நேரத்துல கால் பண்ணிட்டா நீ கோவப்படுவ, என்ன உன் கூடவே இருக்க சொல்ற, பட் ஒன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல, பேபாட கேட்டு சிரிச்சிட்டு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா நீ இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற, சரி சாரி, உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, உள்ள வான கூட்டிட்டு வந்து என்ன பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, பிக் பேப்னா கிங் ஆஃப் த ஃபீல்ட், நீ பெட் ஃப்ரெண்ட்ஸ டிஷ்யூ பேப்பர் மாதிரி மாட்டுவ, தென் நீ ஹேண்ட்ஸமா இருக்க, டேலண்டடா இருக்க, ரிச்சாவும் இருக்குன்னு சொல்லி முடிக்க, இது எல்லாமே ஃபேக் இமேஜ், பிட் பேப்ன்ற பேரு நான் உருவாக்குனது, ஆரம்பத்துல பிட் பேப்லாம் கிடையாது, வெறும் பேப் மட்டும் தானே சொல்ல, இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், பேபோட அப்பா கம்பெனில பெரிய லாஸ் ஆனனால அவங்க கிட்ட இருந்து எல்லாமே போயிருது, இருந்தாலும் பேப் அவன் அப்பா கூட ஹாப்பியாடா இருந்திருக்கான், பட் அது ரொம்ப நாளைக்கு நினைக்கல. பேபோட அப்பா அவனை விட்டுட்டு போயிட டோனி இவனை அடாப்ட் பண்ணிக்கிறாரு, இவனை மாதிரியே டோனி நிறைய பேரை அடாப்ட் பண்ணிருக்காரு, ஆனா அந்த பசங்களை இவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டுக்க விடாம தனித்தனியான ரூம்ல போட்டு வளர்த்திருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கு, அதை இவரு ட்ரைனிங் கொடுத்து அந்த பவர்ஸ் ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அப்படிதான் பேப்கும் டென் இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா டோனி தான் இவன் அப்பா கம்பெனியோட லாஸ்க்கு காரணம்ன்றத கண்டுபிடிச்சிடுறான். அதனால இவன் டோனி கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். இத சொல்லி முடிச்சிட்டு, அப்பதான் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், யாரையும் நம்ப கூடாது, லவ் பண்ண கூடாது, நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லவும், நானும் உன்கிட்ட ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து தானே வந்திருக்கேன்னு சார்லி சொல்ல, நீ அந்த லிஸ்ட்ல வரமாட்ட, ஏன்னா நானும் உன்னை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சார்லிய கிஸ் பண்றான். பேப் நீ என்ன கிஸ் பண்ண கூடாதுன்னு தானே சொன்னேன்னு கேட்க,
இப்போ நான் என் முடிவை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அகைன் அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க ஜெஃப் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க. ஆலன் அங்க வந்து எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருக்க, யாரு கூடயும் பேச மாட்டேன்ற, உனக்கு போரே அடிக்கலையான்னு கேட்க, இதையே நீ திரும்ப திரும்ப கேக்குறியே, உனக்கு போர் அடிக்கலையான்னு ஜெஃப் திருப்பி கேக்குறான். அப்ப டீன் ஆலன் கிட்ட வந்து நெக்ஸ்ட் வரப்போற காம்படிஷனுக்கு ஆளை சூஸ் பண்ணிட்டியா, நான் வேணா போகவான்னு ஆர்வமா கேட்க, இல்லடா இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கிறனால இம்பார்ட்டன்ட் காம்படிஷன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பட் நான் ப்ராமிஸ் பண்றேன் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரப்போற காம்படிஷனுக்கு ஒன்னுதான் நான் அனுப்புவேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட ஜெஃப் இவனையே பார்த்துட்டு நிக்கிறான். என்னடா பாக்குறேன்னு கேட்டு இவன் கிட்ட வர, நீ ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, பட் உன்னால இன்னும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, நான் என்ன பண்றது, இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லவும் ஜெஃப் அதுக்கு இது ஈஸி தான், உன்னால சண்டை போட முடியலன்னா சண்டை போடுறவங்க கிட்ட போ, எதிரியோட எதிரி நமக்கு நண்பன்னு சொல்ல ஆலனுக்கு ஒரு ஐடியா வருது. தேங்க்ஸ் டா, சூப்பரா ஒரு ஐடியா சொன்னேன்னு சொல்லி அவன் ஜெஃபை இழுத்து தலையில கிஸ் பண்ண அவனும் உடனே லேப்டாப்பை எடுத்துட்டு தட்டு தருமாறி அங்க இருந்து போறான். கட் பண்ண ஆலன் இப்போ பியாண்ட் கம்பெனிக்கு பீட்டை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். 5 hours வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பீட் வேற மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு வெளியே வரப்ப ஆலன் ஏந்திச்சு வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு ரெக்வஸ்ட் பண்ண, ஓகே நான் 5 minutes டைம் தரேன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நான் உங்க டீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஒன்னும் வரலையேன்னு சொல்ல, பட் டோனி இப்ப ரெட் ரேசிங் டீம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படி முன்னாடி இருக்கான். எங்க டீம்ல பிட் பேபி இருக்கான், இது வரைக்கும் அவன் நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கான். சோ நீங்க எங்க டீம்ல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த டோனியை உங்களால தோக்கடிக்க முடியும்னு பீட்டை கன்வின்ஸ் பண்ணி அவனை இதுக்கு சம்மதிக்க வச்சிடறான். இந்த நியூஸ் டோனிக்கு தெரிய வந்ததும் அவரு கெண்டாக்கு கால் பண்ணி பீட்டை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே நேரத்துல இங்க எல்லாரும் இனி பணம் பிரச்சனை இல்லைன்னு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. கட் பண்ணா ரெட் ரேசிங் டீம் கராச்சில கிம் அவனோட புது காரை டியூன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வின்னர் அங்க வந்து என்னடா டோனி கிட்ட கேட்டு புது கார் வாங்கிட்ட போல, ஃபாஸ்டா ஓடுதான்னு கேட்க, இல்லடா இன்னும் காரை டியூன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட்டை புடுங்கி கீழே போட்டு போக, ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் அந்த எக்ஸ் சென்டர் டீமை விட அதிகமாட்டா இருக்கு, இதை வச்சு நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம், அப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பேசுறவங்க தான் ஃபர்ஸ்ட் தோட்டு போவாங்க, இப்ப எக்ஸ் சென்டர் டீமுக்கு பியாண்ட் குரூப்போட சப்போர்ட் இருக்கு, சோ நீ இப்படியே பேசிட்டு இருந்தா தோட்டுதான் போவேன்னு சொல்ல, அதுக்கு இவனும் பேபி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாதானே நாம தோட்டு போவோம்னு நக்கலா சொல்லிட்டு போக, கிம் அவனை நிறுத்தி என்ன திருட்டு வேலைடா பண்ண பாக்குறேன்னு கேக்குறான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், பட் அவனுக்கு தான் நிறைய எனிமீஸ் இருக்காங்களே, சோ என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு போக, இந்த மேட்டரை இப்படியே விடக்கூடாதுன்னு கிம் நேரா டோனி கிட்ட வந்து வின்னர் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண பாக்குறான்னு இன்ஃபார்ம் பண்றான். அடக்கிட்டு சரி இது எடுத்து என்கிட்ட வந்து சொல்ற, பேப் ஆப்போசிட் டீம்ல இருக்கான், சோ எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதும், எப்படி நீங்க அதை சொல்றீங்க, வின்னர் ஏதாச்சும் ஏட விடமா பண்ணி மாட்டிக்கிட்டா உங்க பேருண்டா சேர்ந்து கெட்டு போகும்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வரப்ப அதுல சார்லி ட்ரிங்க்ஸ் பண்ணாடு, அதுக்கு பதிலா இத கூடின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்டை எழுதி வச்சிருக்கான். சோ இவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணாம அந்த பாலை குடிச்சிட்டு தூங்க போயிட, நைட்டு 12 மணிக்கு சார்லி வீட்டுக்கு வரான். இவன் பேப் கிட்ட வந்ததும் நீ ½ hourல வரேன்டான்னு சொல்லிட்டு போனேன்னு கேட்க, ஃபைல் டேமேஜ் ஆயிருச்சு, சோ கஸ்டமருக்கு புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நீனும் தூங்கலையான்னு கேட்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சென்ட் தான் காட்டி கொடுத்துடுன்னு சொல்லவும், நீ என்கிட்ட இருந்து எந்த ஸ்மெல்லும் வரலன்னு சொன்னேன்னு கேட்க, நான் பேட் ஸ்மெல் தான் வரலன்னு சொன்னேன், பட் உன்னோட சென்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல இங்க கராச்சில வே தனியா உட்காந்து இருக்க, நார்தும் சானிக்கும் வே நாங்க எவிடன்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் இங்க பாருன்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே வே ஃபீல்டுக்கு வந்து ஆலன் எதுக்கு பேபோட கார் ஸ்லோவா போகுது, நீ ஏதாச்சும் வேலை பாட்டியான்னு கேட்க, நான் எதுவும் பண்ணல அது நீயே பாருன்னு சொல்ல, கார்ல இருந்து சார்லியும் பேபும் இறங்குறாங்க. இப்ப சார்லி தான் டிரைவ் பண்ணிருக்கான். பேப் நீ எனக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக் சொல்லி கொடுன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தத நல்லா மெமரைஸ் பண்ணுன்னு சொல்றப்ப, நான் உட்காந்தனால கார் வெயிட் ஆயிருச்சான்னு கேட்க, பேப் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்குள்ள வே அங்க வந்து சார்லிய புடிச்சு கட்ட ஆரம்பிச்சிடுறான். கார் ரொம்ப ஸ்லோவா போச்சு, எங்களால ஸ்பீடை கால்குலேட்டே பண்ண முடியலன்னு சொல்றப்ப, பரவாயில்ல விடுறா இது பிராக்டிஸ் தானே, ஸ்பீட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து சார்லியும் ஃபீல்டுக்குள்ள வருவான் என்னோட ஜூனியரான்னு சொல்லவும், நான் உன்கிட்ட தனியா பேசணும் தானே வே பேப தனியா கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி, சார்லி ஒன்னு ஏமாற்றான்டா, ஒரு எடிட்டர் கிட்ட எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான கார் இருக்கும்னு கேட்க, அது அவனோட கஸ்டமரோட காரா இருக்கும்டான்னு சொல்லி பேபோட பெருசா எடுத்துக்க மாட்டேன்றான். ஆனா வேயோட விடுறதா இல்ல, சரிடா அப்ப இதுக்கு என்ன சொல்றேன்னு இன்னொரு வீடியோவை காட்டுறான். அதுல சார்லி யார் கூடயோ க்ளோஸா லிப்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அத பே பார்த்ததும் இது ரேசிங் டைம் தான், இந்த நேரத்துல அவன் உன்கிட்ட வந்திருக்கான், அவன் ரெட் ரேசிங் டீம் அனுப்பின ஆளா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அவங்க என்ன பண்ணாலும் ரேஸ்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லும் போது, இது தோக்குறதும் ஜெயிக்கிறதும் பத்தி இல்லடா, இது சேஃப்டிய பத்தினது, அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன பண்றது, நீ பெட்
ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்காதன்னு நான் சொல்ல வரல, பட் அவன் கூட க்ளோஸ் ஆகாதுன்னு அவன் ஷோல்டர்ல கை வச்சு நீ யாரையும் லவ் பண்ணாத, திரும்ப அந்த பழைய பேபா மாறிடுன்னு சொல்லவும் பேபோடுக்கு எந்த அருகிவும் பண்ணாம சரிடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப அவன் வீட்டுல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறப்ப சார்லி அங்க வந்து அவனை கிஸ் பண்றான். ஆனா பேபோட கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்க மாட்டேன்றான். அப்ப சார்லியும் என்ன ஆச்சு நான் சரியா பண்ணலையான்னு கேட்க மேட்டர் அடி இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஃபாலோ பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை காட்டினாங்கன்னு இந்த போட்டோவை காட்டுறான். சார்லியும் அதை பார்த்துட்டு இதை யார் அனுப்புனதுன்னு கேட்க பேபோட சொல்ல மாட்டேன்றான். சோ இவனும் அடியனோட கஸ்டமரோட கார் ரெண்டு பேரும் ஒரே வழியில போறனால அவரு என்ன டிராப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை அனுப்புனது யாரா இருந்தாலும் சரி அவங்க நம்ம சண்டை போடணும்ன்றதுக்காக தான் உனக்கு இதை அனுப்பியிருக்காங்க. சோ இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேளுன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமுக்கு போறான். பட் இன்னமும் பேப்க்கு டவுட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அன்னைக்கு நைட்டு பேப் தூங்கினதுக்கு அப்புறமா சார்லி ஏண்டிச்சு அங்க இருந்து வெளியே போறான். அவன் போனதுக்கு அப்புறமா பேப் முழிச்சு பாக்குறான். பக்கத்துல சார்லி இல்லன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு கால் பண்றதுக்கு மொபைல் எடுக்கிறான். அந்த நேரத்துல வே சொன்னது ஞாபகம் வரவும் இவன் கால் பண்ணாம மொபைல் எடுத்து வச்சுட்டு படுத்துடுறான். தென் மார்னிங் சார்லி கிச்சன்ல இருக்கிறவ பேப் அங்க வரான். என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஏண்டிச்சிட்டேன்னு சார்லி கேட்க நீ செய்யற ஃபுட்டோட ஸ்மெல்ல நான் ஏஞ்சிட்டேன்னு சொன்னதும் சாரி நீ ஸ்மெல்லுக்கு சென்சிட்டிவா இருப்பேன்றத நான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பாட்டு சமைக்கிறேன்னு சொல்றான். அப்போ பேப் அவன் கிட்ட இன்னைக்கு லீவ் தானே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு கேட்க இன்னைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்றான். சரி நான் டிரா பண்ணவான்னு கேட்க இல்ல நானே போய்க்கிறேன்றான். நாளைக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் ரேஸ் இருக்குல்ல, சோ நீ இன்னைக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனதும் பேப் அவனை ஃபாலோ பண்ணி போறான். அது தெரியாம சார்லி ஜெஃப பார்க்க வந்திருக்கான். அங்க ரெண்டு பேரும் பில்டிங் உள்ள போறத பேப் வெளியே நின்னு பாட்டுறான். கட் பண்ணா இப்ப இவன் பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க நாளைக்கு ரேஸ் இருக்குடா நிறைய குடிக்காதுன்னு வே சொல்றான். ஆனா இவனும் அதை கேட்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல இங்க சார்லி பேபோட வீட்டுக்கு வந்து அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றான். சோ சார்லியும் எப்போ நீ வீட்டுக்கு வருவ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என் கால் அட்டன் பண்ணுன்னு மெசேஜ் சென்ட் பண்ண அந்த சைட்ல இருந்து ஒரு ரிப்ளைவும் வரல. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பேப் செம போடையில வீட்டுக்கு வரான். நாளைக்கு ரேஸ வச்சுக்கிட்டு ஏன்டா இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கன்னு கேட்க நீ என் பெட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அதை தவிர என் லைஃப்குள்ள வராதுன்னு கோவமா சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் வாஷ்ரூம்ல நின்னு அவன் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண சார்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரான். பட் பேப் அவனை தள்ளி விட்டுறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அகைன் அவனை அப்ரோச் பண்ண பேப் அவன் சட்டையை பிடிச்சி இன்னைக்கு வேண்டான்னு கோவமா சொல்லிட்டு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நார்த்தும் சோனிக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல பேப் ஃபர்ஸ்ட் இருக்கான் அண்ட் அவனுக்கு பின்னாடி கிம் இருக்கான். தென் ஒரு கட்டத்துல இவனுக்கு சார்லியோட ஞாபகம் வரவும் இவனோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி கிம் முன்னாடி போயிட பேப் ஃபோர்த் பிளேஸ்க்கு போயிடுறான். ரேஸோட முடிவுல கிம் ஃபர்ஸ்ட் வரான், அவனுக்கு பின்னாடி வேவ் வரான் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வின்னரும் ஃபோர்த் பிளேஸ்ல வேவும் வராங்க. ரேஸ் முடிஞ்சதும் வழக்கம் போல வின்னர் பேப் கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு வரான். இவன் ஆல்ரெடி கோவத்துல இருந்தனால இவன் வின்னர் அடிக்க போயிடுறான். அப்ப ஆலனும் நார்த்தும் அவனை ஸ்டாப் பண்றாங்க. அந்த தைரியத்துல இவனும் நான் தோட்டா என்னடா என் டீம் உன தோக்கடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போக இடையிலாட்டியும் கிம் சைலண்டா பாட்டுட்டு இருக்கான். அப்ப பேபோட கோவம் அவன் பக்கம் திரும்பிடு. என்னடா பாக்குற உனக்கும் சண்டை போடுதுமா, என்ன கலாய்க்கணுமான்னு கேட்டுட்டு ஃபைனல்ஸ்ல நான் கண்டிப்பா இருப்பேன்டான்னு கட்ட அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். வின்னர் வேணா வைத்தியக்காரன் நாய் மாதிரி குலைச்சிட்டு போலாம், பட் நான் அப்படி இல்ல, உன்னை ஃபைனல்ஸ்ல தோக்கடிக்கிறது தான் என்னோட கோல்னு சொல்லிட்டு போக இவன் செம டென்ஷன் ஆயிடுறான். சோ உடனே லாக்கர் ரூமுக்கு ஓடி வந்து அங்க இருக்கிற லாக்கரை போட்டு உடைச்சிட்டு இருக்க சார்லி அங்க வரான். அவன் கோவத்தை குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவன் பேபை கிஸ் பண்ண அவனும் அதுக்கு ரியாக்ட் பண்றான். பட் சார்லி ஜெஃப் கூட போனது ஞாபகம் வந்ததும் பேப் அவனை தள்ளி விட்டுட்டு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நீ உன் காண்டோக்கே போயிரு, இனி என் முகத்துல முடிச்சிடாதுன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதே நேரத்துல இங்க ஆலன் வே கிட்ட ரேஸ் அப்போ பேப் ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அவனும் சரியா தெரியல, பட் அவனோட ஃபேன் பாய் சார்லி காரணமா இருக்கலாம். பேப் இது வரைக்கும் யாருக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லைன்னு சொல்ல நீ சொல்றது கரெக்ட் தான், பேப் இதுக்கு முன்னாடி இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ கண்டுக்கவே மாட்டான், பட் சார்லி கூட டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான், மேபி அவனுக்கு சார்லியை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இது பேபோட ஒர்க்கை பாதிக்குது, அவன் பிரேக்கப் பண்றதுதான் நல்லதுன்னு வே சொல்ல நம்மளால அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சோ இந்த டைம்ல நீ அவன் கூடவே இருந்து அவனை பாட்டு போன ஆலன் சொல்ல நான் எப்பவுமே அவனை நல்லா பாட்டுப்பேன்னு வே சொல்லிட்டு போறான். அண்ட் இடையிலாட்டியும் ஜெஃப் கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பேப் பார்ல தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் நான் உன்னோட ஃபேன் பாய்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே பேப் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண இவனும் நீ என் டைப் இல்ல போடான்னு அவனை துரட்டி விட்டுறான். அப்பவே அங்க வந்துட்டு நானும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன், நான் உன் டைப் இல்லையான்னு கேட்டுட்டு பக்கத்துல உட்காடுறான். நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், நீயும் சார்லியும் சண்டை போட்டீங்களா இல்ல பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும் நீ அதை பத்தி பேசுறதா
இருந்தா இங்க இருந்து போயிருன்னு சொல்றான். அப்பவே அவன் மொபைலை எடுத்து சில ஆல்பாவோட ப்ரொஃபைல்ஸை காட்டுறான். அதை பார்த்துட்டு என்னடா நீ பார் ஓபன் பண்ண போறியா, நான்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, அது இல்லடா இவங்கெல்லாம் நான் செலக்ட் பண்ண ஆல்பாஸ், இதுல உனக்கு பிடிச்ச ஒருத்தரை சூஸ் பண்ணுன்னு சொல்ல, டேய் நான் பிட்பேப்டா, உன் லிஸ்ட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்றான். அதுக்கு இவனோ நீ எந்த பிட்பேப்பை பற்றி சொல்ற, எனக்கு தெரிஞ்ச பிட்பேப் இந்த மாதிரி சோகமா இருக்க மாட்டான். இப்படி பேசிட்டே அவன் ஷோல்டரை பிடிச்சி நீ தனியா இருக்கிறது தான் நல்லது, யாரையும் லவ் பண்ணாத, நீ சார்லி வர்றதுக்கு முன்னாடி நல்லாடா இருந்த, சோ இப்பவும் உன்னால அதை பண்ண முடியும்னு சொன்னதும் உடனே இவனோ யார் சொன்னா அவன் எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வாட நாம ஒரு இடத்துக்கு போலான்னு பேபை கூப்பிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இந்த இடம் பேபோட 3ஆவது வீடு மாதிரி. அப்படியே அங்க உட்காந்து 2 பேரும் அவங்க சின்ன வயசு கதையை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல தாண்டா நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தன்னு வே சொல்லி பேபோட கைய பிடிச்சிட்டு நீ ரேசிங்க சந்தோஷமா பண்ண, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ எதை வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்ல, இவனும் நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போம்டான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க சார்லி பேபுக்கு மெசேஜ்க்கு மேல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆஸ் யூஸ்வல் எந்த ரிப்ளைவும் வரல. இவனும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கால் வருது. பேபா இருக்குமோன்னு நினைச்சு உடனே இவன் கால் அட்டன் பண்ணா, அட பண்ணது பேப் இல்ல, ஜெஃப் தான் பண்ணியிருக்கான். நீ இங்க என்னடா பண்றன்னு கேட்க, இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுற, நீ பேப் கூட சண்டை போட்டியா, எல்லாரும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி தலைய பேசிட்டு இருக்க போறேன், அவன் எதுக்கு கோவமா இருக்கானே எனக்கு தெரியல, என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன்றான், என்ன வீட்டுல இருந்தும் துரட்டி விட்டுட்டான்னு சொல்றத கேட்டு, என்னடா சொல்ற, வீட்டை விட்டு துரட்டிட்டானா, பிரச்சனை பெருசா தெரியுதே, இது இப்படியே சும்மா விட்டுறாத, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் பாலா போயிடும்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு நான் சீக்கிரமாவே சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பேப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சார்லியோட மெசேஜ பாக்குறான். அண்ட் எப்பவும் போல அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். தென் நெக்ஸ்ட் டே இவன் ரேஸ் ட்ராக்கு போற வழியில 2 பேரும் பைக்ல வந்து இவன் காரை வழி மறைச்சு அவனை அடிக்கிறாங்க. அப்ப சார்லி அங்க வந்து பேபுக்கு உள்ள வேண்டிய அடியெல்லாம் இவன் வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்ததும் அந்த 2 பேரும் அங்க 2 ஓடி போயிடுறாங்க. சார்லி கையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. சோ பேப் வாடா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட, சார்லி வர மாட்டேன்றான். நான் நல்லாதான் இருக்கேன், இப்ப ரேஸ் தான் முக்கியம், நீ உன் டீமுக்காக இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். கட் பண்ணா 2 பேரும் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக, இவங்க நிலைமைய பார்த்து உங்க 2 பேருக்கும் என்னடா ஆச்சுன்னு ஆலன் கேட்க, 2 பேரும் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, சார்லி தான் என்ன காப்பாட்டினா, எனக்கு பெருசா ஒன்னும் அடிபடல, ஆனா இந்த பையன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா போக மாட்டேன்றான்னு சொல்றான். யார் இதை பண்ணிருப்பான்னு வே கேக்குறப்ப, வேற யாரு அந்த ரெட் ரேசிங் டீமா தான் இருக்கும்னு சோனிக்கும் நார்த்தும் சொல்ல, அவங்க பண்ணிருக்க சான்ஸ் இல்ல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்துலாம் அவங்களால பண்ண முடியாதுன்னு ஆலன் சொல்லவும், நெக்ஸ்ட் அவங்களோட டவுட் டோனி மேல போகுது. பேபோ ரேஸ் முடிச்சுட்டு நான் அவரை பாத்துக்கிறேன்னு அவனும் வேவும் ரேஸ் ட்ராக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த ரேஸ பாக்குறதுக்கு டோனியும் வந்திருக்காரு. பேப் அவரை முறைச்சு பார்த்துட்டு கார்ல ஏறுறான். தென் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அத நார்த்தும் சோனிக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இந்த ரேஸ்ல பேப் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். செகண்ட் பிளேஸ்ல கிம் வரான். தென் தேர்ட் பிளேஸ்ல வேயும், ஃபோர்த் பிளேஸ்ல வின்னரும் வராங்க. ரேஸ் முடிஞ்சதும் நீயும் சார்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடான்னு வே சொல்ல, கிம் அதை கேட்டுட்டு ரேஸ்க்கு முன்னாடி உனக்கு அடிபட்டுருச்சான்னு பேப் கிட்ட கேட்க, அதுக்கு வேயோ என்னடா தெரியாத மாதிரி கேக்குற, பேப் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அது யாருக்கு பெனிஃபிட்னு கேட்டுட்டு 2 பேரும் அங்க 2 வெளியே போறாங்க. கட் பண்ணா இங்க இவங்க 3 பேரும் ரேஸ பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் வராங்க. இன்னும் நிறைய ரேஸ் இருக்கு அண்ட் அகைன் அவங்க இந்த மாதிரி பண்ண பாக்கலாம், சோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஆலன் சொன்னதுக்கு அப்புறமா சார்லி பேப் வின் பண்ணதுக்கு விஷ் பண்றான். பட் அவனும் ஆலன் கிட்ட இவனை யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க வின்னர் பேப் காரோட பிரேக் வயரை கட் பண்ணி விடுறதுக்கு ஆளை செட் பண்ணிட்டு இருக்க, கிம் அங்க வந்து அந்த பையனை துரட்டி விட்டுட்டு வின்னரை வாயிலேயே குட்டுறான். நான் தான் சொன்னல ஃப்ராடு வேலை எதுவும் பண்ணாடுன்னு, அப்ப எடுக்கடா வேவு அடிக்கிற கால் அனுப்புனன்னு சட்டையை பிடிச்சி கட்ட, நான் யாரையும் அனுப்பல, அவன் நிறைய பேர்கிட்ட வம்பிழுத்து வச்சிருக்கான், அவங்கள யாராவது பண்ணிருப்பாங்கன்னு பதிலுக்கு இவன் கட்டிக்கிட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க பேப் டோனிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரான். எதிரில வர பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு போக, கெண்டா அங்க வந்து அவனை விடுங்க போகட்டும்னு பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்றான். தென் இவன் டோனியோட ஆபீஸ் ரூம்க்கு வந்ததும் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியான்னு அவரு கேட்க, இது ஒன்னும் என் வீடு கிடையாது அண்ட் இனி நான் இங்க வரவும் மாட்டேன்னு கோபத்துல கத்த, மனுஷனா பிறந்தா அவங்கள வளர்க்குறவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்றப்ப கெண்டாவும் சில பாடி கார்ட்ஸும் உள்ள வராங்க. அப்ப இவனும் நான் மனுஷனாதான் பிறந்தேன் அண்ட் அதே மாதிரி வளர்த்துருந்தா பிரச்சனை இல்ல, பட் நீங்க ஒரு மிருகத்தை வளர்க்குற மாதிரி வளர்க்குறீங்க, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு கெண்டாவை பார்த்து சொல்லிட்டு, இனிமேல் என் வேலைக்கு வராதிங்க, இல்லைன்னா நீங்க பிசினஸ்ல என்னென்ன ஃப்ராடு வேலை பண்றீங்கன்றத எல்லாருக்கிட்டையும் சொல்லிருவேன்னு மிரட்டிட்டு வெளியே போறான். தென் வீட்டுக்கு வந்தா அங்க சார்லி இருக்கான். இங்க என்னடா பண்ற, டாக்டர் உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரான்னு கேட்டுட்டு, எக்ஸ்ரே எடுத்தியா, எங்கேயாச்சும் கிராக் விட்டு இருக்கான்னு கேட்க, ஒரு இடத்துல கிராக் விட்டுருச்சுன்ற
சொல்றான். எங்கன்னு கேட்க இவனும் அவன் ஹார்ட்டை காட்டி இங்கேதான் நீ அடி வாங்கினத பார்த்து என் ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சு போச்சுன்னு ஃபிளர்ட் பண்ண. உன் டைமிங் ரொம்ப டப்பா இருக்குடான்னு பேப் சொல்றான். அதுக்கு சார்லியும் இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் இங்கேதான் ஸ்டே பண்ணுவேன், உன்னை தனியா விடுறது சேஃப் இல்லைன்னு சொல்ல நீ என்னமோ பண்ணிக்கோ நான் தூங்க போறேன்னு அவன் ரூமுக்கு போறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே சார்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற, ஏதாச்சும் சிம்பிளான டிஷ் பண்ண வேண்டியதுதானு கேட்க எனக்கு இதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் அதை செஞ்சு தரேன்னு சொல்றான். அப்ப பேப் இந்த 1 வீக் நான் பிஸியா இருப்பேன், வீட்டுக்கு அவ்வளவா வர மாட்டேன், சோ நீ உன்னோட காண்டோக்கு போன்னு சொல்லிட்டு நான் கிட்ட சொல்லியிருக்கேன் நீ கராஜ்க்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச காரை எடுத்துக்கோ அண்ட் இதோட நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தென் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டு அங்க இருந்து கராஜ்க்கு போறான். இங்க வந்து காரோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தாடுன்னு சொல்ல ஆனா போன ரேஸை விட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஜெஃப் சொல்றான். பட் இவன் அதை கண்டுக்காம ஆலன் கிட்ட காரை டியூன் பண்ண சொல்லிட்டு போக அது ஜெஃப்க்கு கடுப்பாயிருது. அப்ப ஆலனும் ஃப்ரீயா விடுறா அவன் ஏதோ பேட் மூட்ல இருக்கான்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண என் மேல இருக்கு கோவத்தை காட்டுறான்னு கேட்கவும் இப்போ எதுக்குடா நீ வயசானவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்போ நீயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு இல்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்ல ஆலன் சிரிச்சுட்டு நீ என்னோட ஃபேவரட் மெக்கானிக் தான் உன்னை யார் புள்ளி பண்ண போறான்னு சொல்றப்ப நான் ஒன்னும் உன் ஃபேவரட் கிடையாது பேப் தான் உன்னோட ஃபேவரட்னு சொல்றான். அதை கேட்டு ஓ உனக்கு ஜெலஸா இருக்கான்னு லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே என் தம்பிங்க மாதிரி தான், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், நீயும் எனக்கு ஒரு தம்பி தான், உனக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா என்கிட்ட ஓபனா பேசுன்னு சொல்ல ஒன்னும் தேவையில்லைன்னு ஜெஃப் அங்க இருந்து போறான். கட் பண்ண இங்க பேப் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அட சார்லி என்ட்ரன்ஸ்ல நின்னு பாத்துட்டு இருக்கான். அண்ட் இவங்க 3 பேரும் டயர்டா நின்னுட்டு இருக்க ஆலன் அங்க வரான். அப்ப நார்த் அவங்க கிட்ட இனி எங்களால பேப் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல டீனும் ஆமா பேப் முன்னாடி எல்லாம் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணுவான் பட் இப்போ 100 மடங்கு அதிகமா பிராக்டிஸ் பண்றான், அதால எங்க ட்ரைனிங் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்ல ஆலனும் சரிடா நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அதே நேரத்துல பேப்க்கு சார்லி ஜெஃப் கூட பேசுறத பார்த்து இன்னமும் காண்டாயிருது. தென் பேப் வாங்க 2 கிளம்புறப்ப ஜெஃப் அவன் கிட்ட வந்து பேச வரான். பட் இவனும் எனக்கு உன்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லன்னு சொல்ல நீ என்கிட்ட பேசலன்னா நான் சார்லி கிட்ட பேசுவேன் அது ஓகேவா உனக்குன்னு கேட்க இவன் திரும்பி ஜெஃப பாக்குறான். நீ என்னாலதான் சார்லி மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எனக்கும் சார்லிக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வர்றதுக்குலாம் சான்ஸே இல்ல, நீ என்ன நம்புன்னு சொல்ல பேபடி எதையும் கேட்காம போறான். அப்ப ஜெஃப் இவனோட கையை பிடிக்க ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இவனுக்கு பிளாஷஸ் வருது. ஏன்னா இவன் ஒரு ஸ்பெஷல் ஒமேகா, ஒருத்தரை டச் பண்றது மூலியமா இவனால அவங்க ஃபியூச்சரை பார்க்க முடியும். இந்த பிளாஷஸ பார்த்து இவன் ஷாக்ல நிக்க பேப் அவன் கையை தட்டி விட்டுட்டு போறான். இங்க வெளியே வந்தா ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு சார்லி கேட்க நான் உன்னை அவாய்ட் பண்ணல, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கார்ல ஏற போக ஏன் அப்படி சொல்ற நான் என்ன பண்ணேன்னு கேட்க நீ என் கூட இருக்கிறப்பவே ஜெஃப் கூட சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், சோ என்னை ஏமாத்த பாக்காதன்னு கத்த இவனும் ஜெஃப் சொன்ன மாதிரியே எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்குலாம் சான்ஸே இல்ல, இப்போ என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது பட் நான் சொல்றத நம்புன்னு சொல்ல பேப் அதை கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. அவன் சார்லிய தள்ளி விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிடுறான். கட் பண்ண கெண்டா இங்க நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் கால் பண்ணி மிஸ்டர் பீட் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்தனால அவரை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றதை கேட்டு அது எப்படி ஒண்ணு கூட கண்டுபிடிக்காம இருப்பீங்கன்னு கேட்க கால்ல பேசுறவனும் மிஸ்டர் பீட்டுக்கு பிடிச்ச பிளேஸ் ஒன்னு இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு கெண்டாவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து பார்க்க அங்க பீட் இருக்கான். அவனை பார்த்ததும் இவன் டோனிக்கு கால் பண்ணி நான் பீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து போக அவன் போறத பீட்டும் திரும்பி பாத்துடுறான் பட் எதுவும் பண்ணல. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு சார்லி பேபோட வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். பேப் அகைன் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டனால இவனால உள்ள போக முடியல. சோ இவன் பேப்க்கு கால் பண்ணிட்டே அவன் உள்ள இருக்கானான்னு விண்டோ வழியா பாத்துட்டு இருக்கான். ஆனா பேபோ அவன் பெட்ரூம்ல இருந்துகிட்டு கால் அட்டென்ட் பண்ணாம அவன் மொபைல பாத்துட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரேஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு ஆலன் மோட்டிவேட் பண்ண இவனும் இந்த ரேஸ்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பேபோட கார் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஆலன் பேப் காருக்கு என்னாச்சுன்னு வே கேட்க எனக்கும் தெரியல நான் பேப் கிட்ட பேச ட்ரை பண்றேன்னு ஆலன் சொல்ல ஆலன் ஒன்னும் இல்ல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு பேப் ரிப்ளை பண்றான். அப்ப நார்த் பேப் இப்படிலாம் டிரைவ் பண்ண மாட்டானே கார்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல நானும் டீமும் லாஸ்டா கார் செக் பண்றப்ப எல்லாம் சரியாதான் இருந்தது, அதுக்கப்புறமா யாரும் அந்த காரை டச் பண்ணலன்னு ஜெஃப் சொல்றான். அதே நேரத்துல பேபோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்க ஒரு கட்டத்துல கார் ஃபுல்லாவே பேலன்ஸ் மிஸ் பண்ணி ட்ராக்கை விட்டு வெளியே போயிருது. அதோட நிக்காம சடனா பிளாஸ்ட் ஆனதும் அதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. இதோட பார்ட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும்
பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.